அனைவருக்கும் வணக்கம். 2025ஓட முதல் வீடியோ பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 8. எப்படி இருக்கீங்க? இந்த 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு இல்லை சிலருக்கு வந்து ஒரு மோசமான நம்பராக இருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப நாள் வந்து சனி பகவானுடைய பக்தையாக இருக்கேன். அதனால் எனக்கு 8ஆம் நம்பரு நல்லது. சரி, இன்றைக்கி நான் என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு வந்து ஒரு பாட்டு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டை பற்றி சொல்லலான் இருக்கேன். சாமியை பற்றி முதல் வீடியோ பேசலான் இருக்கேன். ரெண்டாவது வந்து இனிமேல் அரசியல் பேச போகிறதில்ல. அந்த கழுதை இடம் போனேன்னா வளம் போனேன் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அரசியல் நான் வந்து பேச போகிறதில்ல. அதாவது எனக்கு வந்து 15 வயசாக இருக்கிறப்போ நேரம் சரியில்லை அப்படின்னாங்க. அது எப்போவுமே நேரம் சரியில்லை, 15 வயசுலேருந்தே நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு திண்டுக்கல்லில் இருக்கிற அபிராமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு வைக்கணும், அதாவது வெளிச்சம் வைக்கணும், அது லைட் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இல்லை, என் பிள்ளைங்களுக்கு புரியாதனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து 15 வயசுலேருந்து கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம். பயங்கரமாக நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து வெள்ளிக்கிழமை ஸ்கூல்லேருந்து நேராக அப்படியே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கள் அம்மா கூட நான் போவேன். ஒரு சில நாள் நான் தனியாக கூட போயிருக்கேன். அந்த திண்டுக்கல்லில் அபிராமி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா, கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த சாமியோட உருவத்தை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும் எப்போதுமே. ஆனால் அபிராமி அம்மன் தான் எனக்கு வந்து வேறு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். சீர்காழி கோவிந்தராஜன் பாடின ஒரு பாட்டு. இல்லை நேற்று எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நேற்று கடந்த கடைக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன். தொண்டையில் கொரன்னு சவுண்டு வரும், சைனஸ்னால். நேற்று நிறைய தண்ணியில் வேலை செஞ்சிட்டேன். அதாவது இந்த தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி. அதனால் சளி பிடிச்சி நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ பரவாயில்ல. சனிக்கிழமை காலையில் வீடியோவில் அமைதியாக இருக்கு பாருங்கள். அந்த பாட்டு வந்து என்னென்னா, எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பாடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வீடியோ முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பாட்டு வந்து வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். சின்னஞ்சிறு பெண் போலே ட்ரை பண்ணுறேன். நான் ஒன்றும் பாடகிலாம் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போ